கடந்த 2 நாளா ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற பேரை கேட்காதவங்க தமிழ்நாட்டுல இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியான சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு சம்பவம் தமிழ்நாடையே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு கட்சியோட மாநில தலைவருக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா சாமானிய மக்கள் கண்டிப்பா பயப்பட செய்வாங்க. சோ தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டுருச்சு அப்படின்ட்டு பல்வேறு கட்சிகள் இப்ப திமுக மேல விமர்சனம் வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தளபதியுமே கூட இந்த சம்பவத்துக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. பட் நடிகர் விஜய் இது சம்பந்தமா சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் மட்டும் போட்டா போதுமா, ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு நேர்ல போயிட்டு ஏன் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லல? இந்த சம்பவத்தால திமுக மேலதான் பெரிய விமர்சனம் இருக்கு. அப்படி இருந்தாலுமே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு நேர்ல போயிட்டு குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆனா நடிகர் விஜய் ஏன் ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை இப்ப சோசியல் மீடியால வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த விமர்சனங்கள் வரதுக்கு முன்னாடியே தளபதி பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல தான் இருந்திருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் இறந்த அன்னைக்கே தளபதி அங்க போயிருந்தாரு அப்படின்னா அங்க எவ்வளவு பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தளபதி பாத்தீங்கன்னா அன்னைக்கு போகாம இருந்திருக்காரு. இந்த நிலைமையில தளபதி பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு இன்னொரு 2 நாட்கள்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.